மருத சகோதரர்களின் கழகம். இது மிகப்பெரிய கழகம்னே சொல்லலாம். ஏன்னா இந்த கட்டபொம்மனுடைய கழகம் 1899 முடிஞ்சிடுச்சு, ஒடுக்கப்பட்டது. இது 1800 1801 இந்த 2 வருடங்கள் மருத சகோதரர்களுடைய கழகம் மிகப்பெரிய கழகம். இதை தான் மிக முக்கியமாக பிரிட்டிஷார் குறிப்பில் என்ன சொல்கிறேன்னா 2வது பாளையக்காரர் போர் என்று குறிப்பிடப்படுது. இது ரொம்ப குறிப்பாக எடுத்துக்கோங்க. பிரிட்டிஷாரின் குறிப்புகளில் 2வது பாளையக்காரர் போர் என்று குறிப்பிடுவது எது அப்படின்னு கேட்டால் மருத சகோதரர்களின் கழகம். இதில் 2 சகோதரர்கள் இருக்காங்க இல்லையா, அதான் இது 2வது பாளையக்காரர் போர்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 இப்போ சிவகங்கையினுடைய மருத பாண்டியர்கள் இவங்க. அதே போல் திண்டுக்கல் ஆட்சி பண்ண கோபால நாயக்கர், அப்புறம் மலபார் ஆட்சி பண்ண கேரள வர்மா, மைசூரினுடைய கிருஷ்ணப்பா, துண்டாஜி மராத்திய பகுதி ஆட்சி பண்ண துண்டாஜி வாக், இவங்க எல்லாரும் ஒரு கூட்டமைப்பாக இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் எங்கே சந்திக்கிறாங்க அப்படின்னா விருபாட்சி இருக்குல்ல, விருபாட்சி அங்கே ஏப்ரல் மாதம் 1800 ரவுண்டாக சந்திக்கிறாங்க. எல்லாரும் ஒரு உறுதிமொழி எடுக்கிறாங்க. கம்பெனியாருக்கு எதிராக, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக கிளர்த்து எழுந்தாங்க எல்லாரும். இது விருபாட்சியில் ஏப்ரல் 1800. அதே மாதிரி பாருங்கள் கோயம்புத்தூர்லையும் ஏப்ரல் மே ஜூன், கோயம்புத்தூரில் எடுத்துக்கிட்டா ஜூன் 1800 ஒரு கூட்டம் போடுறாங்க. அப்போ எழுச்சி அதிகமாகுது. அதே சமயம் இந்த கோயம்புத்தூரில் போட்ட எழுச்சி இருக்கு இல்லையா, இது ராமநாதபுரத்துக்கும் மதுரைக்குமே பரவுறதுக்கு காரணம் எதுன்னு கேட்டால் இந்த கோயம்புத்தூரில் ஏற்பட்ட எழுச்சி ராமநாதபுரம் மதுரைக்கும் பரவியதுன்னு சொல்கிறாங்க.